ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2019 தாய் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன இன்ஹியூமன் கிஸ் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன்ஸ் ஆயிடும். அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 4 சின்ன பசங்களை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள விளையாடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல செம்பெரிய ஒரு பங்களா இருக்கு. இந்த இடத்துல பேய் பிசாசால இருக்கு, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி இங்கே தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தி ஹீரோயின், இன்னொருத்தன் ஹீரோ, மிச்சம் 2 பேர் ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ். வந்தவங்க எல்லாம் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வா மேல போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாக்கு மேல போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் அவங்க களத்துல ஒரு $1 போட்டிருப்பாங்க. அதை எடுத்தா ஹீரோட்ட கொடுத்துட்டு இது எங்க அப்பா கொடுத்தாரு, இது இருந்தா எந்த காத்து கருப்பு வராது, போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துல ஒளி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ரூம்ல போய் ஒளிலான்னு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா செம பெரிய ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொளமொளமா போய் எட்டி பாக்குறாங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ அமானுஷமா ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு. சடனா அது பக்கத்துல வந்து ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு ஹீரோனை காட்டுறாங்க. இப்ப நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. காலையில அப்படியே தூங்கி எந்திரிக்கிறாங்க. பெட்ல பார்த்தா ஒரு இடத்துல ரத்த கரையா இருக்கு. அதை தண்ணி வச்சு கிளீன் பண்ணிட்டு வேலைக்கு போறதுக்காக ரெடியாகி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வழியில ஹீரோனோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவனு இப்ப நல்லா வளர்ந்து பெரிய தெடிமடு மாதிரி ஆயிட்டான். 2 பேர் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ஒன்னா அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்க வேலை செய்யறாங்கன்னா இந்த ஊரோட ஹாஸ்பிட்டல் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு நர்ஸா தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஒரு டாக்டரா இருப்பான். ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின்ட்ட நான் ராணுவத்துல சேர்ந்து எதிரிகள் எல்லாம் சுட்டு தள்ளணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி வா, இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்ல நம்ம வெளியே போயிட்டுலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல நம்ம உதவி யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் குழந்தை ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு அப்பமா தன்னோட பையனை கூட்டு வந்திருப்பாங்க. அவன் விளையாடும் போது கீழே விழுந்து காலில் கண்ணாடியெல்லாம் ஏறி இருக்கும். ஹீரோயின் தான் போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனோட சின்ன வயசு ஃப்ரெண்டான அந்த பொண்ணு வரா. இப்ப இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்க மாட்டிருக்கு. கையில குழந்தை தான் எடுத்துட்டு வரா. வந்துட்டு ஹீரோயின்ட்ட நீ அந்த டாக்டர் பையன் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க, ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது, அவன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், நல்லா வசதியாவும் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனா உனக்கு வேற வேலை இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுக்க போயிடுறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட் அவங்களுக்கு நிறைய கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிக்குது. காலைல அப்படி தூங்கி எந்திரிக்கிறாங்க. பெட்டு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. நெஞ்சு பக்கத்துல ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நெஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல குளிச்சு ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்காங்க. இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் அதை குடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க குடிச்ச தண்ணியை காட்டுறாங்க. அப்படியே கலர் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல மாற ஆரம்பிக்குது. இதுல இருந்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனா என்ன பிரச்சனை வரைக்கும் நமக்கு காட்டல. பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சரி நம்ம காட்டுக்குள்ள அந்த பங்களாக்கு போலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனும் பதற ஆரம்பிக்கிறான். நான் எதுக்கு அந்த பங்களாக்கு போகணும், அங்க பேய் பிசஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். நீ வந்தாலும் வழியில நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனும் வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட கிளம்பி வரான். 2 பேரும் அப்படியே விளக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல யாரும் நெருப்பந்த புடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு. உடனே போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. தீப்பந்தத்தை எடுத்துட்டு வரது யாருன்னா சின்ன வயசுல ஹீரோயின் கூட ஒருத்த மொட்டை மாடிக்கு பயந்துகிட்டே ஒளிய போயிருப்பான்ல, அவன் தான் தீப்பந்தத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் அப்பா அம்மா எல்லாருமே சின்ன வயசுல இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இவன் இந்த ஊருக்கே திருப்பி வரான். இதை பாக்குற ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல போயிட்டு நீங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சி அன்பு மலையை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஓவராவே கட்டி பிடிக்கிறாங்க. இதை பாக்குற டாக்டர் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் செமையா கோவம் வருது. அதுக்கப்புறம் அவனு சிரிச்சுட்டு என்ன மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் தீப்பந்தத்தெல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க ஒவ்வொருத்தருமே பார்க்கறதுக்கு செம பயங்கரமா இருக்கானுங்க. அதுவும் இல்லாம அவங்களோட தலைவன் தாடிக்காரன் செம கொடூரமா இருக்கான். கையில நிறைய கூண்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதை பாக்குற ஊர் மக்களும் டே நீங்க எல்லாம் யாருடா, பாக்கிறதுக்கே கொள்ளைக்காரங்க மாதிரி இருக்கு, எங்க கிராமத்துல எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒழுங்கா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவனுங்களோ நாங்க ஒன்னும் கொள்ளைக்காரங்க கிடையாது, பக்கத்து கிராமத்துல பேய் ஓட்டத்துக்கு வந்தோம், உங்க கிராமத்துலயும் அந்த பேயோட தொல்லை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாங்க கேள்விப்பட்டோம், அதை அடக்கத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம், உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றானுங்க. இதை கேட்ட ஊர் தலைவர் ஹீரோனோட அப்பதான் ஊர் தலைவரா இருப்பாரு. எங்க கிராமத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட யாரு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க பேய் ஓட்டுறீங்க தான் அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் கூண்ல இருந்து நிறைய எலும்புடலாம் எடுத்து காட்டுறானுங்க. இதை பாக்குற அவங்களும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த கிராமத்திலேயே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வராங்க. என்னடா ஆச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீ உங்க அப்பா அம்மா எல்லாரும் தானே இங்க இருந்து சிட்டிக்கு கிளம்பி போனீங்க பேங்காக், இப்ப நீ மட்டும் இவங்கள சேர்ந்து வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் நடந்த விஷயத்தெல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். வார் டைம் அப்ப எங்க அப்பா அம்மா அந்த வார்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களோட சேர்ந்து சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தேன். நம்ம கிராமத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க பேய் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். அதை ஓட்டத்துக்காக இவங்களே நீங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் அங்க வரான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். நானும் நீங்க கரெக்டான சைஸ்ல தான் இருப்போம், இது உனக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஊர் தலைவரான ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டாக்டர் ஃப்ரெண்டு வெளியே கிளம்பிடுறாங்க.
அப்பாவும் ஹீரோவும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊர் தலைவர் ஹீரோ கிட்ட எதுக்காக இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்கறாரு. அப்படி நான் சொல்லினா வந்து இவங்க என்னை தனியா விட மாட்டாங்க, அதனாலதான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே வெளியே நிக்கிற ஹீரோயினையும் அந்த டாக்டர் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே டாக்டர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற டாக்டர் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற ஒண்ணுமே புரியல. அப்படியே குழம்பி நின்றுட்டு இருக்கான். இதே டைம்ல அந்த ஆவி அடக்க வந்த கேங்க காட்டுறாங்க. நெருப்பெல்லாம் பார்த்து வச்சுட்டு ரவுண்டா நின்று சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப ஊருக்குள்ள வந்து ஏதோ ஒரு பொண்ணு செமையா அலற சத்தம் இங்க இருக்கிற தலைவனுக்கு மட்டும் கேக்குது. அப்படியே திரும்பி பாக்குறான். அப்படியே நைட்டு முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில ஹீரோயினை காட்டுறாங்க. தூங்கி எந்திரிக்கிறாங்க. பார்த்தா பெட்டு ஃபுல்லா நிறைய ரத்தமா இருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரியல. அதுக்கப்புறம் நெஞ்செல்லாம் பாக்குறாங்க. நிறைய காயங்களும் கீரலுமா இருக்கு. அப்புறம் குளிச்சுட்டு வழக்கம் போல ஹாஸ்பிட்டல் கிளம்பி வெளியே வராங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் இதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அந்த இடத்துல ஒரு மாட்டை ஏதோ ஒரு மிருகம் கொடூரமா குதறி போட்டு வச்சிருக்கு. குடல் குந்த நல்லா வெளியே வந்து கிடக்கு. இதை யாராலையும் பார்க்கவே முடியல. ஹீரோயின் ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம டாக்டர் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் எங்க இருக்கான்னு தெளிச்சவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவனை பார்க்கறது கிளம்புறாங்க. ஹீரோயினும் ஒரு வழியா டாக்டர் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாங்க. அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா இந்த ஆவிய ஓட்ட வந்த கேங் கூட துப்பாக்கி பறிச்சு எடுத்துட்டு இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் இந்த கேங் கூட சேர்ந்து ஆவியை பிடிக்க போறேன், அப்படின்னு மந்திரம் கத்துக்க போறேன், வித்த பண்ண போறேன் அப்படின்னு இல்லாத பில்டப்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோவா அவன் காதுக்கு பக்கத்துல வந்துட்டு டே இந்த கேங் கூட நான் மாச கணக்கா அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன்டா. இது வரைக்கும் இவனுங்க எதையுமே பிடிச்சி கிழிச்சது கிடையாது. ஆனா இவனுங்க போற பக்கம்லாம் வெறும் பொணங்களா கிடக்கு. அதனால இவங்க கூட இருக்கிறது சேஃப் கிடையாது. ஒழுங்கா கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா நம்ம பையன் கேட்பானா கேட்க மாட்டேங்கிறான். நான் இவங்க கூட தான் இருப்பேன், அந்த ஆவியை பிடிச்சிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி பட்டு தான் திருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்படியே தயங்கிக்கிட்டே உனக்கு இந்த பேய்கள் ஆவி மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் எப்பயுமே சயின்ஸை மட்டும் தான் நம்புவேன், அறிவியல் ஆதாரங்கள் இருந்தா மட்டும் தான் நான் எதையும் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ஆவியை பிடிக்க வந்த கேங்க தான் காட்டுறாங்க. கையில தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஆவியை போட்டு தெளியணும் அப்படிங்கிற தீர்மானத்துல இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படியே உடம்புல ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. வலியெல்லாம் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெஞ்செல்லாம் புண்ணு அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு கெட்ட கெட்ட காட்சிகள் எல்லாம் வந்துட்டு போகுது. ஒரு கடத்துல அப்படியே இந்த இன்ஃபெக்ஷன் மூஞ்சி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாம கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துற சத்தம் ஊருக்குள்ள ஆவியெல்லாம் தேடி சுத்திட்டு இருக்கிற அந்த கேங்கோட தலைவனுக்கு கேக்குது. ஏதோ ஒரு பொண்ணு கத்துறா அப்படிங்கிறது மட்டும் இவனுக்கு தெரியுது. யார் அந்த பொண்ணு அப்படிங்கிறது இவனுக்கு எதுவுமே தெரியல. மறுபடியும் ஹீரோனை காட்டுறாங்க. பெட் மேல பார்த்தா வெறும் முண்டை மட்டும் கிடக்குது. தலை எங்கேன்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த இடத்துல மேந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த இடத்துல சீலை கட் பண்ணி பக்கத்து வீட்டுல தூங்கிட்டு இருந்த குழந்தை தான் காட்டுறாங்க. சடனா அந்த குழந்தை அங்க காணோம். இதை பார்த்து அந்த குழந்தையோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆவி என்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஊர் மக்களும் அந்த கேங்கும் வந்துடுறாங்க. வந்து வானத்தை பாக்குறாங்க. சவுப்புல ஏதோ ஒண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதுதான் குழந்தை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த கேங்கோட தலைவன் கண்ணை வச்சு சரமாரியா சுட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த குழந்தையோட அம்மா என் குழந்தை மேலுக்கு இது பற்ற போது சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குறாங்க. ஆனாலும் அவன் சுட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஒரு கட்டத்துல அப்படியே அந்த மேல பறந்துட்டு இருந்து குழந்தைய தூக்கி போட்டு போயிடுது. கரெக்டா தூக்கி போட்ட இடத்துல நம்ம டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த குழந்தைய கேட்ச் பிடிச்சிட்டு கூட்டு வந்துடுறான். நல்ல வேலையா குழந்தைக்கு எதுவும் ஆகல. இதே சமயத்துல ஹீரோவை தான் காட்டுறாங்க. மூலிகை வைத்தியம் பண்றதுக்காக நிறைய சகதிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப வானத்துல அந்த ஆவி போறதை இவன் பாத்துறான். உடனே இந்த ஆவியை பின்தொடர்ந்துகிட்டே வேகமா ஓடிட்டு இருக்கான். அந்த ஆவி பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் போகுது. இதை பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கு. ஹீரோனுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருக்கிற ஏணி எடுத்து போட்டு அப்படியே ஏறி ஜன்னல் வழியா பாக்குறான். பார்த்தா அவனுக்கு மூச்சு பேச்சே இல்ல. பார்த்தா அந்த ஆவிய ஹீரோயின் தான். ஹீரோயின் உடம்புல அப்படியே பறந்து வந்த தலை போய் உடம்புல செட் ஆகுது. இதை பார்த்தா அவனுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. ஏணி மேல பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த மாடை குதறி போட்டது, குழந்தைய தூக்கிட்டு போனது எல்லாமே ஹீரோயின் தானா, நம்மளால ஹீரோயினுக்கு உதவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அப்படியே அழுதுகிட்டு அங்க இருக்க ஒரு புத்த கோயில போய் நைட் அப்படியே படுத்துறான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. புத்த கோயில படுத்திருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்ப அங்க வந்த புத்த குரு ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவனும் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வகையான ஆன்மாக்கள் மனசனோட உடம்புல இருந்து தலை இதயத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்மாக்கள்னால மனசுங்களுக்கு எப்பயும் எந்த பாதிப்பும் கிடையாது. இது பொதுவா நரமாமிசத்தை மட்டும் தான் சாப்பிடும். நரமாமிசம்னா ஆடு, கோழி, மாடு இது மாதிரி மட்டும் தான் சாப்பிடும். இதனால மனசுங்களுக்கு ஆபத்து வராது. கடந்த 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இது மனசங்க வாழ்ற காலகட்டமான நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மனசங்களா தான் இருந்தாங்க. பிளாக் மேஜிக்னு சொல்லப்படக்கூடிய மந்திர தந்தத்தை கத்துக்கும் போதும் அது அப்படியே உல்டாவா ரிவேர்ஸ் அதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் பறக்கும் தலை இருக்கிற ஆன்மாவா மாறிட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள் எல்லாம் போனை ரத்த கட்டேரியா மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கு, அவளை கொல்லவும் முடியல, அவளை எப்படி காப்பாத்துறதுக்கான வழி எனக்கு தெரியல அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட குருவோ உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த புத்த குரு சொன்னதை கேட்ட ஹீரோ ஒரு பக்கம் சோகமா தெரிஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த பைபிளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனும் சோகமா தெரிஞ்சிட்டு இருக்கான். வீட்டுல இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க ரூமோட ஜன்னலுக்கெல்லாம் துணி வச்சு கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோ யாருக்கும் தெரியாம நிறைய செத்து போன கோழியெல்லாம் ஹீரோயின் வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். அவர் ரூமு கீழே ஒரு ஓட்டர் இருக்கும். அந்த இடத்துல எல்லா கோழியும் வச்சிடறான். உடம்புல இருந்து தலை தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரிஞ்ச தலையில அப்படியே குடல் மட்டும் அந்த ஓட்ட வழியா கீழே வந்து அங்க இருக்கிற கோழியெல்லாம் உணவு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோ எப்படி உடம்புல இருந்து தலையும் இதையும் தனியா பிரிஞ்சு
முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நாட்கள் நிகழ்து. ஹீரோ யாருக்கும் தெரியாம டெய்லியும் ஹீரோயினுக்காக அந்த மாமிசத்தை கொடுத்துட்டே தான் இருக்கான். ஹீரோயின் என்னதான் அந்த ஆவி நிலைமையில இருந்தாலுமே ஹீரோ மட்டும் எங்களுக்கு அடையாளம் தெரியுது. ரெண்டு பேத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிக்குது. இதுக்கிடையில ஹீரோ போய் அந்த புத்த குருவை பார்த்திருப்பான். அந்த புத்த குரு உடம்புல இருந்து தலை பிரியாம இருக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா மின்மினி செடி அப்படிங்கிற ஒரு செடியை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த மின்மினி செடியில் இருக்கிற மின்மினி காய சாப்பிட்டா உடம்புல இருந்து தலை தனியா பிரியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட ஹீரோ அந்த மின்மினி செடியை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆவிகளை பிடிக்கக்கூடிய தலைவன் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த மின்மினி செடியோட ஒரு இலை கிடக்கு. இதை பார்க்கற அவனுக்கு அந்த இலையை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு காய்ச்சல் அப்படின்னு வந்து அட்மிட் ஆயிருப்பா. ஹீரோயின் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தண்ணி குடிச்சிட்டு அந்த பாதி தண்ணி அங்க வச்சுட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. எதுவுமே தெரியாத சின்ன பொண்ணு தண்ணி எடுத்து குடிச்சிடறா. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த சின்ன பொண்ணுக்கு ஹீரோயின் மாதிரி இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல உடம்பு வந்து தலை மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருது. இதை பார்த்தா பேத்தங்களுக்கு செம ஷாக்கா இருக்கு. என்ன பண்றேன் எங்களுக்கு தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த தாடிக்காரன் கையில ஒரு பள்ளி எடுத்து புடிச்சுக்கிட்டு அந்த தலைகிட்ட வா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறான். அதுவும் அதோட குடலை வெளியே விடுது. அதுக்கப்புறம் ரெண்டு குடலையும் பிடிச்சி வெளியே இருக்க ட்ரை பண்றான். இவன் அது உள்ள இருக்க ட்ரை பண்ணுது. உடனே அவங்க ஆளுங்க கிட்ட அந்த தலையை சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தலையை சடமறையா சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா பெத்தவங்களோ என்னோட பொண்ணு தலை தலை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்தோட தலையை சுட்டு அதுல கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் தலையை பிச்சுட்டு வரும்போது இதயத்தை சேர்த்து பிச்சுட்டு வரும். அந்த இதயத்தை அப்படியே தாடிக்காரன் கையில் எடுத்து சத சதம் நசுக்கி பிழிஞ்சிடறான். அதுக்கப்புறம் இறந்து போன குழந்தைய அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ற இடத்துல தாடிக்காரன் அந்த இறந்து போன குழந்தையோட அப்பா அம்மா கிட்ட உங்க குழந்தைய எங்க இருந்து கடைசியா கூட்டிட்டு வந்தீங்க, அவளுக்கு எப்படி இது வந்துச்சு அப்படின்னு கேட்கறான். நாங்க கடைசியா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிட்டு வந்தோம், வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவனுக்கோ கண்டிப்பா இந்த ஆவி பொண்ணுங்கள இருந்து இன்னொரு பொண்ணுங்களுக்கு தான் பரவும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு ஹீரோயின் தான், அப்ப அவளுக்கிட்ட இருந்தா பரவி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஹீரோயின் அப்படி திரும்பி ஒரு மாதிரி பாக்குறான். உடனே ஹீரோயின் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோயின் உடனே அந்த கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. எதனால இவங்க குடிச்சிட்டு போன அந்த தண்ணி தான் அந்த பொண்ணு எடுத்து குடிச்சிருக்கோம், அதனாலதான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். இதை நினைச்சு பாக்குறவங்களுக்கு செம கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு இன்னொரு சந்தேகம் இந்த இடத்துல வரும். ஹீரோயின் குடிச்ச தண்ணியை ஹீரோவோ இல்ல அந்த டாக்டர் ஃப்ரெண்டுக்காரனோ குடிச்சா அவங்களுக்கு பாதிக்குமா அப்படிங்கிற நமக்கு சந்தேகம் வரும். இது பொண்ணுங்கள்ல இருந்து இந்த ஆவி இன்னொரு பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் பரவும். வேற யாராச்சும் ஆம்பளைங்க இந்த தண்ணி எடுத்து குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு மட்டும் தான் வரும், வேற எதுவுமே எங்களை பண்ணாது. ஹீரோ தான் அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோயினை காட்டுக்குள்ள ஒரு பங்களா கிட்ட சின்ன வயசுல விளையாண்டு இருப்பாங்களா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு சைட்ல கூட்டு போய் காமிக்கிறான். ஒரே மின்மினி செடிகளா இருக்கு. அப்புறம் புத்தகுரு சொன்ன அந்த மின்மினி செடிகளை பத்தி எல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் அதுக்கப்புறம் மின்மினி செடியில் இருக்கிற காயை பொறிச்சு சாப்பிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு தலை தனியா போகணும் அப்படிங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. அதாவது அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு இப்ப வெளியே போகணும் அப்படிங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. இதை பாக்குற ரெண்டு பேத்துக்கு செம சந்தோஷமா இருக்கு. சரி இது வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு துணியில நிறைய மின்மினி காயெல்லாம் பொறிச்சு போட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கடத்துல அப்படியே ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஹீரோ அப்படி கிஸ் கொடுக்காம பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படி ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தாடிக்காரன் டாக்டர் ஃப்ரெண்ட் இன்னும் 2-3 பேர் வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து டாக்டர் ஃப்ரெண்டுக்கு செமையா டென்ஷன் ஆகுது. ஹீரோ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். இதை பாக்குற ஹீரோவை ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறான். ஹீரோயின் பக்கத்துக்கு அந்த பங்களாக்குள்ள போயிடுறாங்க. வந்து டாக்டர் ஃப்ரெண்டு ஹீரோ செமையா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் தாடிக்காரனும் அவனோட ஆளுங்களும் ஹீரோயினை தேடிட்டு அந்த பங்களாக்குள்ள போறாங்க. ஹீரோயின் மாடியில் இருக்க ஒரு ரூம் கிட்ட போறாங்க. அங்க ஒரு பெட்டி திறந்திருக்கு. சரி என்ன இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்கு மூலமா பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு கிணவுல வர மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயினுக்கு எப்படி இந்த ஆவி பிடிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இந்த பங்களா கிட்ட விளையாட வந்திருப்பாங்கல்ல, இந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள இருந்து அந்த ஆவி தான் ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்திருக்கும். அது மூலியமா தான் ஹீரோயினுக்கு இந்த ஆவியை பிடிச்சிருக்கும். அந்த பெட்டிக்குள்ள இருந்து அந்த ஆவி யாருன்னா பக்கத்து கிராமத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. அந்த பொண்டாட்டிக்கு யார் மூலியமா இந்த ஆவி பிடிச்சிருக்கு. நைட் ஒரு நாள் கத்த ஆரம்பிக்கிறா. உடனே புருஷங்கார வாயை அழுத்தி பிடிச்சிக்கிறான். கத்தாத, இந்த விஷயம் மட்டும் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிடும், உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் போனதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இந்த பங்களாக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பொண்டாட்டியோட தலை தனியா பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பொண்டாட்டியை கொல்லவும் முடியாம அவளை அப்படியே விட்டுட்டும் போக முடியாம, ஏன்னா அப்படியே விட்டுட்டு போனா ஊருக்கு நிறைய பேருக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டியோட தலையை மட்டும் இந்த பெட்டிகளை வச்சு அடைச்சிருக்கான். அதுக்கப்புறம் சங்கிலாம் வச்சு கட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சின்ன வயசுல இந்த இடத்துக்கு விளையாட வரும்போது அந்த ஆவி முத்தம் கொடுத்திருக்கும். அது மூலியமா தான் ஹீரோயினுக்கு இந்த ஆவியும் பிடிச்சிருக்கும். இப்பதான் நமக்கு எல்லா விஷயம் தெரிய வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு தாடிக்காரன் வந்துடுறான். பார்த்தா ஹீரோனோட முட்டை மட்டும் தான் அங்க கிடக்கு. தலை அங்க காணா. தலை எங்கடா அப்படின்னு பார்த்தா தலை வீட்டுக்கு வெளியே தாடிக்காரனோட ஆளு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அப்படியே அதோட குடலை விட்டு தூக்குல தொங்குற மாதிரி தொங்கிட்டு கொடூரமா சாகடிக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர அந்த குடலை விட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு மூக்கு காது வழியா அந்த குடலை விட்டு கொதறி போட்டுருது. கொடூரமா அவனை சாகடிச்சது. இதையெல்லாம் பார்த்தா தாடிக்காரன் பயப்படவே மாட்டேங்கிறான். ஒரு வழி அந்த தலையை பாத்துறான். அதுக்கப்புறம் சுட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அதுல இருந்து தப்பிச்சிருது. 2வது டைம் சுடான்னு பாக்குறான். அந்த இடத்துக்கு கரெக்டா டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து தடுத்துறான். இதை பார்த்தா தாடிக்காரங்க செமைய வெறியாற மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறம் அடிச்சு அங்க தூக்கி போட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். அதே சமயம் அடி வாங்கின ஹீரோனோட ஆவியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்து தேடிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப வானத்துல பாக்குறான் ஹீரோனோட தலை மட்டும் அங்க இங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஜந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அது என்னங்கிறது இப்ப நமக்கு கரெக்டா காட்டல. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஹீரோனோட தலை மட்டும் வந்து உடம்பு கூட சேர்ந்துருது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்து
மக்கள்லாம் ஏதோ கெட்ட செய்தியை கேள்விப்பட்டு காட்டுக்கு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. புருஷன் அந்த மின்மினி காயை ஒரு துணியில போட்டு கட்டி பத்திரமா ஒரு டேபிள் மேல வைக்கிறாங்க. மறுபடியும் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆவியை பிடிக்க வந்த கேங்க சேர்ந்த நிறைய பேர் செத்து போய் கிடப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் இந்த ஆவியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் கூட சேர்ந்திருப்பாங்க. அவங்களும் குடல் குந்தானியெல்லாம் வெளியே வந்து கொடூரமா செத்து போய் கிடக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தாடிக்காரன் டாக்டர் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வரான். இதை பார்த்தா ஊர் மக்களும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான். அந்த ஆவியை நாங்க பிடிச்சல அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா அந்த ஆவி ரொம்ப கொடூரமானதா இருக்கு, பாருங்க என் வாயவை கிழிச்சு வச்சுச்சு அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்ட கிராமத்து மக்களுக்கு செமையா கோவம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில கிடைச்சலாம் எடுத்து அப்படியே அவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கையில துப்பாக்கிகளை எடுத்துட்டு வந்துடுறாரு. என் பொண்ணை தொட்டைங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தலை தனியா போறதுக்கு அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. சரி அந்த மின்மினி காயை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பாக்குறாங்க. பார்த்தா வச்ச இடத்துல அந்த காயை காணோம். பண்ணவங்க பாட்டி இங்க துணியில வந்து ஒரு காயை சுத்தி வச்சிருந்தா அதை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் எடுத்தேன், ஆனா அது எங்க வச்சங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஒரு வழியா அந்த மின்மினி காயை கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. பதற்றத்துல அப்படியே அந்த துணியை ஓபன் பண்ண பாக்குறாங்க. கை தவிர எங்க ரூம் இருக்கிற ஓட்ட வழியே கீழே இருக்கிற சேர்ல விழுந்துருது. உடனே கீழே போய் சேர்ல இருக்கிறத தேடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இன்னொரு பக்கத்துல இருந்து அம்மா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் வராங்க. என்னமா பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கறாரு. இல்லப்பா நான் குளிச்சிட்டு இருந்தேன், அதனால நீங்க கூப்பிட்டு எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அந்த மின்மினி காயை சாப்பிட்டாங்க இருக்கு, அதனால தலை தனியா போகல. இதை பாக்குற தாடிக்காரங்க செம ஷாக்கா இருக்கு. தலை தனியா போயிருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பான். பார்த்தா இங்க முழுசா வந்து நிக்கிறாங்க. சரி இப்ப என் பொண்ணு வந்து நின்னுட்டா, இவ ஆவியா இருந்தா தலை தனியா போயிருக்கணும்ல, இப்ப என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கறாரு. உடனே தாடிக்காரன் பின்னாடி இருக்க டாக்டர் ஃப்ரெண்டை திரும்பி பாக்குறான். ஏன்னா டாக்டர் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இருந்திருப்பான், அதனால நடந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் முந்திக்கிட்டு தாடிக்காரன் அவனோட கேங் தான் என்னை கற்பழிக்க பார்த்தாங்க, என் டாக்டர் ஃப்ரெண்ட் தான் என்னை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை திருப்பி போட்டுறாங்க. இதை கேட்ட டாக்டர் ஃப்ரெண்டோ ஹீரோயின் அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடு, அதனால அவனும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஊர் மக்கள் அப்படியே அவன் அடிக்கலான்னு வராங்க. அவன் முந்திக்கிட்டு கரெக்டாக இருக்கிற ஊர் தலைவர் நெத்திலே கண்ணை வச்சிடறான். நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக நடக்கிறீங்க, உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. அந்த டாக்டர் ஃப்ரெண்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டாக தாடிக்காரன் வந்துடுறான். எனக்கு எதிராக நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாயை திறக்கிறான். பார்த்தா பல்லெல்லாம் செம ஷார்ப்பா வெளியே வருது. அதுக்கப்புறம் டாக்டர் ஃப்ரெண்டை கடிச்சிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் அப்படியே டாக்டர் ஃப்ரெண்ட் தூங்கி எந்திரிக்கிறான். தாடிக்காரன் கடிச்சனால உடம்புல வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. உடம்புல அங்கங்க ரத்தம்லாம் ஒழுக ஆரம்பிக்குது. பல்லெல்லாம் மொத்தமா கொட்டிடுது. அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே புரியல. அவன் அப்படியே ரொம்ப கௌரவமா மாறிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனை காப்பாத்த வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எந்த வழியும் கிடைக்கல. இதை நினைச்சு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் ஃப்ரெண்டை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவன் முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு, உன் மூஞ்ச எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். இல்ல பரவாயில்ல என் பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முக்காடு எடுத்துட்டு காட்டுறான். பார்க்கறதுக்கு ஆள் செம கொடூரமா மாறி இருக்கான். அப்பதான் அவன் இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ஃபர்ஸ்ட் டைம்ல உருமாறி அந்த மாட்டை கொடூரமா வேட்டையாடல, அப்பயே நீ தான் அந்த ஆவிங்கிறது எனக்கு தெரியும். உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஆவியை பிடிக்க அந்த கேங் கூட நான் சேர்ந்தேன். அவங்கள ஒவ்வொரு நாளும் வேற திசையில மாத்தி கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். இதை கேட்கற ஹீரோனுக்கு அப்படியே செம கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னை வெறுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் மூஞ்சி தொட்டு பார்த்து அப்படியே கட்டி பிடிச்ச சமயம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட இருக்கேன், எப்பயுமே நீ வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. வீட்டுல அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க உருமாறாம மனசு ரூபத்திலேயே இருந்தாலுமே இந்த கிராமத்து மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஹீரோனை சந்தேக பார்வையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த புத்த குருவை பார்க்க போயிருக்கான். எங்க கிராமத்துக்கு என்னதான் பிரச்சனை, எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் அவர் இன்னும் ஒரு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னதான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பிளாக் மேஜிக் ரிவேஸ் ஆனதுனால பொண்ணுங்க ஆவியாவும் பசங்க எல்லாம் ஓனாய் ரத்த காட்டேரியா மாறி இருந்தாலுமே அவங்க புருஷன் முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்டாட்டிக்கு சாதாரண ஒரு மனசன் மேல காதல் வந்துச்சு. அந்த மனசனுக்கும் ஆவியா இருக்க அந்த பொண்டாட்டி மேல காதல் வந்துச்சு. ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா அவ கர்ப்பமானா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓனாய் ரத்த காட்டேரியான புருஷன் ரெண்டு பேத்தி கொடூரமா கொன்னுட்டான். அதுல இருந்தே இந்த ஓனாய் ரத்த காட்டேரியா இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அந்த ஆவியா இருக்கிற பொண்ணுங்களை கொல்லுங்கிறதா ஒரே லட்சியம். பரம்பரையா அந்த பகை அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இது பரம்பரை பகையா மாறிடுச்சு. இப்ப அவங்களோட ஒரே லட்சியம் அந்த ஆவியா இருக்கிற பொண்ணுங்களை கொண்டு அவங்க இதயத்தை அழிக்கிறது தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ அப்ப ஹீரோனை காப்பாத்தி ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஒரே வழிதான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊர் விட்டு நீங்க கிளம்பி போயிடுங்க. அந்த ஆத்த தாண்டினா அந்த பக்கம் ஒரு சிட்டி இருக்கு, அங்க போய் நீங்க சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுறான். வர வழியில ஹீரோயினை கூட்டிட்டு இந்த கிராமத்தை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஹீரோயின் ஆவியா மாறாம இருக்கிறதுக்காக அந்த மின்மினி காய்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காய பொறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்படியே ஒட்டுமொத்த கிராமத்து மக்களை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. இன்னைக்கு இந்த இடத்துல படம் போட போறோம், எல்லாருமே இங்கதான் இருக்கணும், யாராச்சும் இப்ப ஆவியா மாறினா இந்த இடத்துல போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் இருந்த ஒட்டுமொத்த மின்மினி காயும் தீந்து போயிருச்சு. இத்தனை அந்த காயை சாப்பிட்டதுனால தான் ஆவியா மாறாம இருந்திருப்பா. இப்ப அவ சாப்பிடுறதுக்கு ஒரு காய் கூட இல்ல. அவ ஆவியா மாறதுக்கு அப்படி துடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவன் மண்டைக்குள்ள போய் அந்த ஆவியை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இவனு அந்த ஓனாய் ரத்த காட்டேரியா மாறிட்டான். அதனால அது பரம்பரை பகைங்கிறனால இவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே இந்த பக்கம் மக்கள்லாம் ஒன்னா இருக்கிறத தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியா மாறிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல அப்படியே தலை மட்டும் இதயத்தை பிச்சு
கிழிச்சிட்டு வெளியே வந்து நிக்கும் பாருங்க. இதை பாக்குற ஒட்டுமொத்த மக்களும் செம பீதியா இருக்கு. எல்லாத்துக்கும் அப்படியே செம அள்ள விட்டுருது. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. முழு ஓனை ரத்த கட்டேரியா மாறிட்டான். பாக்கிறதுக்கு செம பயங்கரமா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரனை காட்டுறாங்க. அவனும் ஓனை ரத்த கட்டேரியா மாறிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நானே ஒரே இனம் தான், வா அந்த ஆவி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து பறந்து போறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயமும் அந்த புத்த குருக்கும் தெரியுது. அவரு இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் முன்னமா இருக்கிற ஹீரோனோட அப்படி குத்தி கிழிக்கிறாங்க. ஹீரோட அப்பா முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க செம கலருமே வெடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஓனை ரத்த காட்டேரி இருக்கிற டாக்டரும் அந்த தாடிக்காரனும் வந்துடுறாங்க. ஹீரோன் அங்கங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோன் அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு ஓனை ரத்த காட்டேரி இருக்கவன் பிடிச்சிடறான். யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் பையன் தான் ஹீரோனை பிடிச்சிருப்பான். அவன் முழுக்க முழுக்க ஓனை ரத்த காட்டேரியா மாறி நிக்கிறான். பாக்கிறதுக்கே செம கொடூரமா இருக்கான். ஹீரோன் தலைக்கு இருக்கிற அப்படியே அந்த இதயத்தை நசுக்கலான்னு போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். டே அவ ஒன்னும் ஆவி கிடையாதுடா, அவன் நாம ரெண்டு பேரும் காதலிச்சா நம்மளோட காதலிடா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாடுறா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்ட டாக்டர் பையனுக்கும் அப்பதான் சுயநினைவு வருது. அதுக்கப்புறம் ஹீரோனை போக விட்டுறான். இதை பாக்குற தாடிக்காரனுக்கும் செமையா கோவம் வருது. அதுக்கப்புறம் வானத்திலிருந்து ரெக்கையெல்லாம் விரிச்சுட்டு டாக்டர் பையனை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு பறந்து வரான். இதை பாக்குற டாக்டர் பையன் அப்படியே அவன் நோக்கி பறந்து போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வானத்திலேயே செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்களை தான் காட்டுறாங்க. முண்டமா இருக்கிற ஹீரோனோட உடம்பு அப்படி கடப்பாறையில வச்சு குத்தி கிழிக்கிறாங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க குத்தி கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த உடம்பு ஒண்ணுக்குமே ஆகாத மாதிரி. அதுக்கப்புறம் வானத்துல சண்டை போட்டு வந்த ரெண்டு பேரும் பொத்துன்னு வந்து தரையில் விழுவுறாங்க. தரையில செமையா சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த தாடிக்காரனோட ஷோல்டர்ல வந்து ஒரு குண்டு பாயுது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டாக்டர் பையனோட அப்பதான் வந்திருப்பாரு. என்னதான் தன்னோட பையன் ஓனை ரத்த கட்டேரியா மாறி இருந்தாலுமே தன்னோட பையனுக்காக சப்போர்ட் பண்ணி சுட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தா தாடிக்காரனுக்கு செமையா கடுப்பாகுது. அவங்க அப்பா போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். உடனே டாக்டர் பையன் வாழை பிடிச்சிட்டு தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தாடிக்காரன் டாக்டர் பையனோட கையை அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு நெஞ்சாங்குட்டுக்குள்ள கையோட இதயத்தை பிடிச்சி வெளியே இழுத்து எடுத்துறான். அப்படி ரத்தம் தெறிக்க தெறிக்க இழுத்து எடுத்துறான். அதே இடத்துல அந்த டாக்டர் பையன் இறந்து போயிடறான். இதை பாக்குற ஹீரோ இனிமேல் ஹீரோனை காப்பாத்துக்கு டாக்டர் பையன் கிடையாது, நாம தான் காப்பாத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் முண்டமா இருக்க அப்படியே அந்த உடம்பு தூக்கிட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தாடிக்காரன் வந்துடுறான். அந்த தாடிக்காரன் ஹீரோவை போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஆவியா பறந்துட்டு இருக்க ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்களோட குடல் நரம்பெல்லாம் விட்டு அவன் ரெண்டு கையும் இப்படி சுத்தி லாக் பண்ணி வானத்துக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. வானத்துல ரெண்டு பேரும் செமையா சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப அவன் அடங்காம ஹீரோட இதய தழுத்துல அப்படி சொல்லிட்டு கையை கொண்டு வரான். அப்ப எங்க இருந்து ஒரு குண்டு வந்து அவன் மேல அடிக்குது. யாருன்னு பார்த்தா புத்த குரு தான் சுட்டிருப்பாரு. இன்னொரு குண்டை கரெக்டா அவன் நெத்தியை பார்த்து அடிச்சிடறாரு. அதே இடத்துல அவன் சோழி முடிஞ்சிருந்து வானத்துல பொத்துன்னு கீழே விழுந்துறான். இதை பாக்குற ஹீரோவை என்ன குருவே நீங்களே வன்முறையை கையில் எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு வகையில நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆவி வந்து முத்தம் கொடுத்துருக்கும்ல, அந்த ஆவி அந்த புத்தகரோட வைஃப் தான். அவங்க வைஃபை கொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம அப்படியே விடுறதுக்கு இஷ்டம் இல்லாம அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. இது தெரியாத ஹீரோனை திறந்து விட்டுருவாங்க. அது மூலியமா தான் ஹீரோனுக்கு இந்த ஆவியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊருக்கு தப்பிச்சு போக முடியுமோ தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த முண்டத்தை தூக்கிட்டு ஹீரோ அப்படியே வேகமா ஆத்த நோக்கி ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே அந்த தலையும் போயிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுட்ட ஊர் மக்கள் அப்படி வெறி கொண்டு துரத்திட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஆத்தோரமா இருக்க அந்த படகு ஹீரோ வந்துடுறான். அந்த முண்டத்தையும் அந்த படகுல படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த படகுல ஏறிடுறான். பின்னாடி ஹீரோனோட தலையும் பறந்து வந்திருக்கும். ஹீரோயின்ட்ட வா இந்த ஆத்தா கடந்து நம்ம சிட்டிக்கு போயிடலாம், அங்க போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நீ ஆவியா இருந்தாலும் என்னோட காதலி தான், உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே அவங்க உடம்ப பாக்குறாங்க. அவங்க உடம்பு அப்படியே ஊர் மக்கள் எல்லாம் சதா சதா ஆக்கி வச்சிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு நம்ம அந்த உடம்புல சேர முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்படியே பக்கத்துல வந்து ஆசையா ஒரு முத்தம் கொடுத்து அந்த படகோட கைத்தை அவுத்து விட்டுறாங்க. அப்படியே படகு தண்ணியில மேந்து போயிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் போய் ஹீரோவாச்சு சந்தோஷமா வாழ்ட்டும் அப்படின்னு ஹீரோயின் கைத்தை அவுத்து விட்டுருப்பாங்க. அப்ப எங்க இருந்து ஒரு குண்டு அப்படியே ஹீரோனோட நெத்திலே இறங்குது. யார் சுட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த கிராமத்து மக்கள் தான் சுட்டிருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோனால தாங்கவே முடியாது. தண்ணியில இறங்கி அப்படியே வேகமா ஹீரோ நோக்கி ஓடி வரான். ஹீரோட தலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருகி அப்படியே காத்தோட காத்தா கலந்துருது. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோன் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த ஊர்ல வளர்ந்தாங்க அப்படிங்கிறதோட சின்ன பிளாஷ்பேக் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஓர்லைக்கு தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.